திருக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நோன்பிலே நாம் சட்டத்திட்டங்களை பார்த்து வருகின்றோம். அதில் ஆரம்பமாக சஹருடைய விஷயம். பொதுவாக சஹர் செய்வதை பற்றி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நிறைய சிறப்புகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். உங்களுக்கும் மற்ற சமூகத்திற்கும் உள்ள நோன்பினுடைய வித்தியாசம் சஹர் செய்வதாகும். அப்படி என்றும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தஸஹரு, சஹர் செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கத்தன், சஹர் செய்வது பரக்கத்தாகும் அப்படி என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இந்த சஹருடைய நேரம் என்பது அதிகாலை தஹஜ்ஜுடைய நேரம். குலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா யதபய்யன லகுமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் வானத்தில் வரும் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், சஹர் செய்யுங்கள் அப்படி என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். பொதுவாக சஹர் என்பது ஒரு பரக்கத்து. அந்த பரக்கத்தான உணவை வீட்டில் வாய்ப்பிருந்தால் நாம் குடும்பத்துடன் வீட்டில் மனைவி பிள்ளைகளோடு அதிகாலையில் சஹர் செய்வது என்பது நமக்கு சிறப்பு வாய்ந்தது. தற்காலிகமாக ஒரு 10 வருஷமாக, ஒரு 10-20 வருஷமாக எல்லா பள்ளிவாசல்களில் சஹர் சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய கல்யாண பந்தி மாதிரியே நடக்குது. அதனால் ஆண்கள் எல்லாம் பெரும்பாலும் பள்ளிவாசலில் சஹர் சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி வீட்டில் இருக்கக்கூடிய பரக்கத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சஹர் சாப்பாடு ஒவ்வொரு பள்ளிவாசலில் போடக்கூடிய வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் வந்திருக்காது. எதனால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொன்னால், வெளியூர்களிலிருந்து குடும்பத்தை இல்லாமல் தனியாக இருப்பவர்கள் சமைப்பதற்கு கஷ்டமாக இருக்கும், அல்லது மருத்துவமனையில் பேஷண்ட் அனுமதிக்கப்பட்டவர்கள் சஹர் செய்வதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் என்ற அடிப்படையில் வழிப்போக்கர்களுக்கும் முசாஃபிர்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த பள்ளிவாசலில் சஹருடைய ஏற்பாடு. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால், அதுவே எல்லா பள்ளிவாசலில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40,000 ரூபா 50,000 ரூபா செலவு செய்து சஹர் சாப்பாடு கொடுக்குறாங்க. இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க எல்லாம் வீட்டில் வாளியாக வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பார்சல் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எல்லாரும் சில பேர் தப்பாக கூட நினச்சிக்கலாம். இது சமூகத்தில் ஆக்கப்பூர்வமான ஏதேனும் சில செயல்களை செய்யலாம். அதை விட்டுட்டு ஒரு நாளைக்கு 50,000 ரூபா செலவு பண்ணுறான்னு வச்சுக்கிடுங்க, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்துக்கிடுங்க. அந்த மாதிரி ஒரு காசுகளை செலவு செய்வதற்கு பிள்ளைகளுக்கு பள்ளிவாசல் பக்கத்தில் ஸ்கூல்களை உருவாக்கலாம். எவ்வளவோ இந்த வக்கு போர்டு சொத்து இருக்குதுன்னு சொல்கிறோம், அதை பாதுகாக்கணும். ஒரு காம்பவுண்டு கூட போடாமல் எவ்வளோ சொத்துக்களை வீணடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு காலேஜ் உருவாக்குறது, பள்ளிக்கூடங்கள் உருவாக்கி இது போன்ற காசுகளை நல்ல முறையில் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு செலவு செய்யாமல் சாப்பிட்டு கழிப்பதற்காக வீணாக சஹருடைய சாப்பாடு செய்கிறாங்க. சில பேர் கோச்சிக்கிட்டாலும் சரி. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போது வீடுகளில் உட்கார்ந்து நம்ம வீட்டில் சஹர் செய்வது என்பது தான் ஆக பரக்கத்தான செய்தி. அதில் நிறைய பேர் சஹர் சாப்பாடுக்கு ஜக்காத்து காசை கொடுப்பாங்க. என்னென்ன காசு வருதோ தெரியல, எல்லா காசையும் வசூல் பண்ணி சாப்பாடாக்கி போடுறாங்க. நாங்கள் பள்ளிவாசலில் போய் சாப்பிட்றோம், இல்லை வாங்கிட்டு சாப்பிட்றோம். அதில் ஹராமும் இருக்கும், ஹலாலும் இருக்கும், அல்லாஹ் தான் அறிவான். சரி, நோன்பு திறக்கிறதுக்கு கஞ்சி காய்ச்சுறாங்கன்னா அது மகரிபுடைய நேரமாக இருக்குது. வீட்டில் நோன்பு திறந்தால் பள்ளிவாசலில் ஜமாத்து போயிடும்ன்றதுக்காகத்தான் நோன்பு திறக்கக்கூடிய ஏற்பாடுகளை பள்ளிவாசலில் செஞ்சுருக்கிறாங்க. இது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நாம் வீடுகளிலேயே சஹர் செய்வதை, அது மனைவி பிள்ளைகளோடு உட்கார்ந்து சஹர் செய்வதை நம்ம வழக்கமாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஒன்று. இன்னொன்று, சஹருடைய முக்கியமான விஷயம் நேற்று என்ன சட்டம் தான் சொன்னேன், அதாவது பாங்கு சொல்கிற வரைக்கும் சஹர் செய்யலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது சும்மா 5-5ன்னு போட்டிருக்காங்க. 5:22க்கு பாங்கு சொல்கிறாரா, பாங்கு சொல்கிற வரைக்கும் சஹர் செய் அப்படின்னு சொல்லி. இது சில இயக்கவாதிகளும் சொல்கிறாங்க. ஏன்னா புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸு? லா யம்னஅன்ன அஹதுக்கும், உங்களை யாரையும் தடுக்க வேண்டாம், அவ் அஹதம் மின்கும், உங்களில் ஒருவரையோ உங்கள் அனைவரையோ தடுக்க வேண்டாம், அதானு பிலாலிம் மின சுஹூரத்தி, அதான் பிலால் பாங்கு சொல்லக்கூடிய நேரம் வரை சஹர் செய்வதை உங்களில் யாரையும் தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா பார்த்தீங்களா, ஹதீஸ் புகாரியில் இருக்குது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்லக்கூடிய பாங்கு சத்தத்தை கேட்பதை கொண்டு நீங்கள் சஹர் செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ அதுலேருந்து என்ன அர்த்தம்?
பாங்கு சொல்கிற வரைக்கும் சாப்பிட்லாம் தான். இந்த ஒரு ஹதீஸ் எடுத்து தான் புகாரியிலிருந்து பாங்கு சொல்கிற வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸு தலைப்பு என்ன தெரியுமா? பாபுல் அதானி கபுலல் ஃபஜ்ரி, ஃபஜருக்கு முன்பதாக சொல்கின்ற பாங்கு. ஃபஜருக்கு முன்பதாக சொல்கின்ற பாங்குன்னா மக்காவில் தஹஜ்ஜுதுக்கு பாங்கு சொல்லுவாங்க. அப்போது ஃபஜருக்கு முன்னாடி சொல்லப்படக்கூடிய இந்த ஹதீஸ் வரக்கூடிய தலைப்பை என்னன்னு சொன்னால் பாபுல் அதானி கபுலல் ஃபஜ்ரி, ஃபஜருக்கு முன்பதாக சொல்லப்படக்கூடிய பாங்கு. நிறைய பேர் தஹஜ்ஜுடைய பாங்கு பிலால் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொன்னதை பார்த்த உடனே இது ஃபஜருடைய பாங்குன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் சகரை முடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபஜருடைய பாங்கு இல்லை, இது வந்து தஹஜ்ஜுடைய பாங்கு. இந்த பாங்கு உங்களை சகர் செய்வதை விட்டும் நிறுத்த வேண்டாம். எனவே ஃபகுலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் குடியுங்கள், ஹத்தா யுஅத்தன, எந்த வரை என்று சொன்னால் ரெண்டாவது ஃபஜருடைய பாங்கு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அந்த பாங்குக்கு முன்பதாக நீங்கள் சகரை முடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போது ஃபஜருக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 ஃபஜர் பாங்குக்கு 5 நிமிடத்துக்குள்ளாக நாம் வந்து சகரை முடித்து கொள்ள வேண்டும். இந்த சொல்லப்பட்ட பாங்கு யாராவது பாங்கு சொல்கிற வரைக்கும் சாப்பிட்லான்னா அத்தா எப்படித்தான் சட்டம் சொல்கிற? இல்லை, புகாரியில் இருக்குது. அந்த பாங்கு தஹஜ்ஜுடைய பாங்கு எடுத்து விளக்கத்தை சொல்லணும். அப்போது சகர் முடிவு நேரம் என்பது இரவின் முடிவில் வரக்கூடிய நேரம். ஃபஜர் பாங்கு என்பது அதிகாலை சூரியனுடைய அந்த அதிகாலையினுடைய பொழுதின் ஆரம்பத்தினுடைய நேரம். இந்த 2 நேரத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் வித்தியாசம் உண்டு. இந்த ஃபஜர் பாங்கு சொல்கிற வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு வேணுமென்றே இருந்தால் அந்த நோன்பு பாலாகுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அது போன்ற விஷயத்தை விட்டும் நாம் தவிர்த்து கொள்வது நல்லது. இன்னும் சில சகோதரர்கள் சொல்கிறார்கள், நீயத்து வைக்கிறோமா, நீயத்தெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சில பேர் நீயத்தை புறக்கணிக்கிறார்கள். நோன்பு திறக்கும் பொழுது நாமெல்லாம் 6/27க்கு நோன்பு திறக்கிறதுக்காக உட்காந்துருப்போம். ஒரு கூட்டம் 24க்கே லொபக்குன்னு பேரித்தம்பளத்தை துவாவும் இல்லை பிஸ்மில்லாவும் இல்லை போட்டு நோன்பு திறப்பாங்க. சில பேர் நீயத்து ஓதுறவங்கெல்லாம் பைத்தியக்காரங்கள் மாதிரியும், சில பேர் நீயத்தே ஓத மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் நீயத்து செய்து தான் நோன்பு வைத்தார்களா? நீயத்து வைத்துத்தான். அல்லாஹுவின் நல்லடியார்களே,